என்னங்க இந்த சிச்சுவேஷனை பார்த்தா எக்ஸாம் ஹால் மாதிரி தெரியுதா? கரெக்டுங்க, எக்ஸாம் ஹால் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அனாட்டமி எட்டெனக் இன்டர்னல்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதிட்டு இருக்காங்க. அடடா, அங்கே பாருங்க, தெய்வ பக்தியோட ஒருத்தர் எழுதிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் சீனிவாசன். இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீனு தான் கூப்பிடுவாங்க. இவர் எக்ஸாமே இவ்வளோ சீரியஸாக எழுதுறாரு. இவர் எவ்வளோ சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அதையும் பார்ப்போம். டேய் நரேனே, என்னடா ஒட்டிக்கிட்டு இருக்க? டேய் சீனு, நீயே வந்து பாரா. நல்லா தான் இருக்கு. பாஸ் ஆகும். அம்மா அப்பா வந்து Please be prepared with all the important questions which has been already been provided to you all. Okay, we should not see any failures this time. So prepare all the important questions as well as the spotters, because all important spotters we have already been said. So you will have your theory exam continued with your practicals. Clear? Thank you. ஏய் மச்சி, ஓகேக்கு ஃபிலிம் போகிறடா, வரியா? இல்லை மச்சி, நான் வரேன். ஏன்டா? எக்ஸாம்டா ஹெட் எனக்கு படிக்கணும்டா. என்னடா திடீர்னு படிப்பு பற்றிலாம் பேசுகிற? அம்மா அப்பா கஷ்டத்தை நினச்சி படுறா. உனக்கு படிப்பை தோணாரா? போய் படுறா, போடா. என்னடா ஆச்சு உனக்கு? படத்துக்கு வேலையா படிக்கணுமா? என்னாச்சு? டேய், சொல்றா.
சேவிங் இதுங்கிறாங்க இன்னொருதா கண்ணாடி போயிருக்கு கண்ணனா இப்போ போனா அவன் தெரியல கேட்டுட்டு போவானா அவன் சேவிங் பண்ணுடா ஏய் படிச்சிட்டியாடா ஐயோ ஏய் ஜீவமச்சி என்னடா நம்ம கண்ணனை பார்த்தியா கண்ணனா அவன் சாயங்காலத்துலேயே பார்க்கலையா ஜி தெரியும் சரி சரி படிக்கிறான் கண்ணனை பார்த்தியா நான் பார்த்தா எங்கேயாவது கிடப்பான் பாரு இந்த G4ல எங்கேயாவது தொலைவு போய் அவன் எங்கே இருப்பான் டேய் டேய் நீ எப்படா வந்த அதோட இவன் கண்ணனை பார்த்தியா அப்படியே 5 லேசஸ் கேம்பஸ் கிசிங் அப்படின்னு போடா, இருக்கு டேய், போ. அப்படியே நான் படிச்சேன்டா படிச்சுடா கேட்டு போடா டேய் ரூம் போட்டு கூட லைட் எரியுது என்ன பண்ணுறாங்க ஒன்றுதான் பண்ணுறேன் இது அனாட்டமி, இது பயோகெமிஸ்ட்ரி, இது பிசியாலஜி. இம்மூன்றையும் எந்த ஒரு மாணவன் முழுமையாக அறிகிறானோ அவனுக்கு 2ஆம் அன்று என்ற கனி கிடைக்கும். டேய் என்னடா படிச்சு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க ஐயோ ஏய் மாப்பிள்ள என்னடா என்னடா 4 ஜட்டிடா பிளாக் கலர் ப்ளூ கலர் பிங்க் கலர் ரெட் கலர் துவச்சு காயப்படணும் மாப்பிள்ள எங்க வெளியே ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க மாச்சி 4 ஜட்டியும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்கடா மாணவன் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருக்கேன் சரிடா இவன் நம்ம கண்ணனை பார்த்தியா இங்கதான் இருக்கானா ஏய் செல்லம் மைண்டா ஏய் பாருடா என்னடா வேணும் உனக்கு? என் சேவிங் சீட்டு போனா எடுத்து நீ நம்மள எங்கடா டேய் இப்போதான்டா ஒரு சீரியல் வாங்கிட்டு போனாரு. சீனியரா ஆமாண்டா. சரிடா சரிடா எல்லாம் முன்னேறடா
வாடா வாடா நீ என்னடா ஸ்டே ஹாஸ்டல் போகணும் ஹாஸ்டல் ரூமுக்கு கூட்டு போனா ரூம் கூட்டு போனா டேய் ரூமுக்கு கூட்டு போனா படிக்கணும்டா டேய் நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் சிறந்தவள் நீதானே அனாட்டமி புக்கு வேணும்டா சொல்ல பிடிக்கின்றதா மறுபடியும் தூங்கி தொலைச்சிட்டான்டா இவன் இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண ஹீரோ அப்படி என்னதான் எழுதுறாருன்னு பார்க்குறீங்களா? தலையை பற்றி எழுத சொன்னா தலையை பற்றி எழுதிட்டாரு. அதே இதுல என்னதான் மெசேஜ் இருக்கு? ஏன்டா எல்லாத்துக்கும் மெசேஜ் திட்டாளீங்க?